வெல்கம் டு ரூபி ஸ்டோன் மீடியா. இன்றைக்கி இந்த வீடியோவில் எக் லாலிபாப் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்த்துடலாம். அதுக்கு 2 அவிச்ச முட்டை எடுத்து வச்சுருக்கேன். கேரட் துருவுற கட்டையில் முட்டையை சின்ன சின்னதாக துருவி எடுத்துருங்க. இது மாதிரி செய்கிறதுனால முட்டையிலேருந்து ஸ்மெல் எதுவும் வருமா, கவுச்சி ஸ்மெல்லுன்னு கேட்டால் அது எதுவுமே வரவே வராது. இது போல் முட்டை எல்லாத்தையும் திருவி எடுத்துக்கிட்டு இதில் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். சின்ன சின்னதாக கட் பண்ண இஞ்சி துண்டு கொஞ்சோண்டு சேர்த்துக்கிறேன், 1 டீஸ்பூன் போல். அதில் பொடியாக கட் பண்ண ஒரே ஒரு வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துருங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழை சேர்த்துக்குங்க. அது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இடியாப்பத்துக்கு யூஸ் பண்ணுற பேக்கெட் மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன், கடையில் யூஸ் பண்ணுற மாவு. அதை சேர்த்துக்குங்க. அதில் 1/2 டீஸ்பூனுக்கு சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூனுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக சேர்க்குறேன். அதையும் நீங்கள் சேர்த்துக்குங்க. இது ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் சேர்த்துக்குங்க. 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள், கரம் மசாலா இருந்தால் கரம் மசாலா சேர்த்துங்க. நான் இன்றைக்கி கறி மசாலா இருக்குது என்கிட்ட, அதனால் கறி மசாலா சேர்க்குறேன். அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியே நல்லா மாவு கெட்டியாக வர அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துடலாம். இப்போ நான் எந்த அளவுக்கு பதத்தில் பிசைகிறேனோ அது போல் பிசைஞ்சு எடுத்துக்குங்க. இது போல் பிசைஞ்சு எடுத்து அதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுருங்க. இப்போ நான் உருட்டுற மாதிரி எல்லா உருண்டைகளையும் அந்த மாவு ஃபுல்லாக உருட்டி எடுத்துடலாம். இப்போது எல்லாமே உருட்டியாச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு முட்டையை எடுத்து பவுலில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி இதை டிப் பண்ணி எடுக்கிறதுக்காக எடுத்துக்கிறேன். நீங்கள் முட்டை யூஸ் பண்ணிட்டாலும் சரி, அப்படி இல்லை அப்படின்னா கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்கும். கார்ன்ஃப்ளவர் மாவில் 2 டேபிள் ஸ்பூன் போட்டு தண்ணி ஊற்றி கலக்கி அதில் இந்த உருண்டைகளை டிப் பண்ணி ப்ரெட்டு தூளில் பெரட்டணும். நம்ம ஃபுல்லாக ஓவர் கோட்டிங் பண்ணி நம்ம எண்ணெயில் பொரித்து எடுக்க போகிறோம். அதனால் முட்டை யூஸ் பண்ணிக்கிட்டாலும் சரி, கார்ன்ஃப்ளவர் மாவு யூஸ் பண்ணினாலும் சரி, எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் செய்கிற மாதிரி அந்த முட்டை ஃபுல்லாகவே அந்த ப்ரெட்டு தூள் ஒட்டணுங்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாரி கோட்டிங் கொடுக்குறோம். டிப் பண்ணி எடுத்து அந்த ப்ரெட்டில் ஃபுல்லாக எல்லா பக்கமும் அந்த உருண்டையில் படுற மாதிரி பெரட்டி எடுத்து தட்டில் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வீடியோவில் பார்க்குறதுக்கு ப்ராசஸ் தான் ரொம்ப பெருசு மாதிரி தெரியும், ஆனால் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான ரெசிபியே இது தான். நான் இப்போ ரெடி பண்ண மாதிரி எல்லாத்தையுமே பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணி வச்சுங்க. அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு ஒரு கடாயில் எண்ணெயை காய விட்டுருங்க. எண்ணெய் ஓவராக காயணுன்னு வேண்டாம், லைட்டாக காஞ்சதுன்னா போதும். ஏன்னா சீக்கிரமாக வெந்து வந்துடும். லைட்டாக காஞ்சோன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த உருண்டை ஒன்றா எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்து உடனே திருப்பி விடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக. இல்லைனா அடியில் ஒரே பக்கமாக ப்ரௌன் கலராக ஆக ஆரம்பிச்சிடும், மேலே நல்லா ஒயிட்டாகவே இருக்க ஆரம்பிச்சிடும். அதனால் உடனே திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க. ஃபுல்லாக ப்ரௌன் கலராக வரணும். எல்லா பக்கமும் வந்தோடனே நல்லா வெந்து வந்திருக்குன்னு அர்த்தம். நம்ம ப்ரெட்டு சேர்த்ததுனால நல்லா முருகலாக இருக்கும் மேலே ஃபுல்லாக. அதேமாரி நல்லா கலரும் வந்திருக்கும். நமக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம், காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணியிருக்கோம், ப்ரெட்டு தூள், இது எல்லாமே நல்லா கலர் கொடுக்கக்கூடியது தான். அதனால் நல்லா ப்ரௌன் கலராக வரும். வந்ததுக்கு பிறகு எடுத்துருங்க. நம்ம ரெடி பண்ண உருண்டைகளில் டூத் பிக்கை வச்சு மேலே எல்லாத்துலேயுமே ஹோல்ட் பண்ணிவிடுங்க. ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கு சைட் டிஷ்ஷாக டொமேட்டோ சாஸ் வச்சு அதில் டிப் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போவே எங்கள் வீட்டில் எங்கள் பசங்க எல்லாமே இதை ட்ரை பண்ணி பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. மீதி இருக்கிற லாலிபாப்பை நான் அப்புறம் பொரித்து எடுத்துக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனாக்கா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன்ஸை கிளிக் பண்ணி வச்சிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.